2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம வந்து சீமானுக்கு தானே. சீமானனுக்கு தான் போடணுமா? எதனால சீமானனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கரூர்ல வந்து ஒரு 41 பேர் இறந்து போனாங்க. ம். அப்போ வந்து விஜய் வந்து மக்களுக்காண்டி நிற்கவே கிடையாது சுத்தமா. எல்லாமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி இது யாரு புஷி ஆனந்த் நீங்களாம் ஓட்டாங்க. பட் ஆனால் சீமான் வந்து இன்னைக்கு கூட அரெஸ்ட் ஆயிருக்காரு. நியூஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இன்னைக்கு கூட ஒரு மக்களுக்காண்டி நின்று ஏதோ ஒரு பிரச்சனைக்கு என்னன்னு சரியா தெரில நின்று அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ வந்து நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டோம்னா தான் நம்ம மக்களோட பிரச்சனையை போய் கேட்க முடியும். இதே நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிற்க மாட்டோம். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்பயுமே சீமானுக்கு தான் நான் போடுறதா. இந்த விஜய் போனதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்காக அது இவர் இருந்தாருன்னா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும். விஜய் இருக்காரு, அவரை இன்னும் பார்க்க வரலாம் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி வந்துருக்காங்க. அதனாலதான் போலீஸே பாத்தீங்கன்னா விஜய் வந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகே தான். ஆனா பட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணக்கப்புறம் அங்கனாலும் போய் பார்த்துருக்கலாம். ஆனா அதுவும் கூட டிவிகே தரப்புல வந்து எதுவுமே போல. அது ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இது பண்ணிருக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல கூட போய் கூட பார்க்கல. அவங்கள நேரடியா அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. எந்த விதத்துல நல்லதா இருக்குன்னு தெரியலண்ணா. இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் மேல நிறைய சட்டங்கள் பாயுது. இந்த மாதிரி வெளியில வரக்கூடாது, இந்த மாதிரி கேஸ் இருக்கிறதுனால இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஸோ அந்த நிலைமையில தான் வந்து அவர் வர முடியாம அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு பார்த்துருக்காரு. ஸோ அதை பத்தி வெளியே வர மாட்டாரு. இல்லைன்னா நம்ம மக்களுக்காண்டி மக்களோட இடத்துல எப்பயுமே நிக்கணும். அவர் தான் தலைவன். தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து பாக்குறது வந்து தலைவன்றது. சரி ஐயா, இப்ப திமுக தலைவர்லாம் இருக்காங்கல்ல, தலைவர் கட்சினாலுமே ஒரு தலைவர் கட்சி இருக்காங்க. ஆமாங்களா? அந்த கட்சி தலைவரை பார்த்து ஓட்டு போடுவாங்களா, இல்ல யார் வேட்பாளர் நிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து. ஒவ்வொரு வேட்பாளர் இப்ப கேஸ்ட் ரீதியா போடுறவங்களும் இருக்காங்க. இது நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அத மாதிரிதான் டிஎம்கேவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், கரெக்டா அந்த எந்தெந்த இடத்துல யார் யாரை நிப்பாட்டணும்னு பார்த்து கரெக்டா நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டினா அவங்க அந்த கேஸ்ட் உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. இந்த மாதிரி கேஸ்ட் ரீதியா தான் அதிகமா இப்போ வந்து ஓட்டு போட்டு. ஓகே, இப்போ 2026ல ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது வேலையா, மருத்துவமா, சாலையா, எது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது? இல்லை, மூணுமே அத்தியாவசியமானதான். வேலையா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும். ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை எல்லாமே ஏற்றிடுறாங்க. பூரா வடநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. நமக்கு வேலை, அதாவது படிக்க நிறைய காசு செலவு பண்றோம். ஆனா வேலைன்றது ரொம்ப கம்மியான விதத்துல தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மருத்துவமும் தரமா கொடுக்கறது இல்லை. ப்ளஸ் கல்வியும் அதாவது இந்த எங்கேயோ ஒரு ஊர்ல கூட பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது மாதிரி தரத்தை உயர்த்தணும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால மூணுமே ரொம்ப முக்கியம் தான். இந்த மூணுத்தையும் சீமான் அண்ணா வந்தா பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாரு? ஏன்னா அவரு இப்ப நிறைய பேர் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. வாய்ப்புகளை போய் தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. இல்லைன்னா அது வந்து நமக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எதிர்வினையா இல்லாத கட்சி எதுவுமே இல்லை. அதாவது நெகட்டிவ் ஃபேஸ் இல்லாத கட்சி எதுவுமே இல்லை. இந்த கட்சிக்கு 100% பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த கட்சியும் கிடையாது. எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கட்டும், அவங்களுக்கு நெகட்டிவ் பேசுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு. பட் அவர் சைடு நெகட்டிவ் இருந்தாலும் அவரோட கொள்கைக்காண்டி நம்ம நிற்கணும். இப்போ சீமானுக்காண்டியோ சீமானு எனக்கு பிடிக்கும் அவருக்காண்டி நிற்கிறேன்னு கிடையாது. அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறாரு அது வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அதுக்காண்டி நம்ம நிற்கணும் அவருக்கு.